இன்று நவம்பர் மாதம் 26ஆம் திகதி வியாழக்கிழமை கிரிகோரியன் ஆண்டின் 330வது நாள். நெட்டாண்டுகளிலே 331வது நாள். இந்த வருடம் முடிவதற்கு இன்னும் 35 நாட்கள் தான் இருக்கின்றன. இன்று போல் ஒரு நாளில் வெவ்வேறு ஆண்டுகளில் நடந்த சில முக்கியமான நிகழ்வுகளை நாங்கள் வழமை போல் இன்றும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். 1778 இன்று போல் ஒரு நாளில் ஹவாய் தீவுகளில் அமைந்துள்ள மாவோய் தீவில் வந்து இறங்கிய முதல் ஐரோப்பியர் யார் தெரியுமா? அவர்தான் கேப்டன் ஜேம்ஸ் குக். இப்போது சூறாவளி அனர்த்தம் பயமுறுத்தல் எல்லா இடமும் இருக்கிறது உலகளாவிய ரீதியிலே. 1817 கொழும்பை பெரும் சூறாவளி தாக்கியதில் பல கப்பல்களும் படகுகளும் கடலில் மூழ்கின. அது என்று போல் ஒரு நாளில் 1817 1842 தான் நாட்ரடாம் பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. 1863 இன்று போல் ஒரு நாள் அரசு தலைவர் ஆப்ரஹாம் லிங்கன் நவம்பர் 26 தேசிய நன்றி அறிதல் நாளாக அறிவித்திருக்கிறார். எனவே வருடந்தோறும் நவம்பர் மாத கடைசி வியாழக்கிழமையை கொண்டாடுமாறு அவர் பணித்திருக்கிறார். 1941 முதல் இது கொண்டாடப்படுகிறது. சரி, வேறு இப்படி பல விடயங்கள். சாதியை பாதுகாக்கும் இந்திய அரசியல் சட்ட பிரிவுகளை தீயிடும் போராட்டத்தை தந்தை பெரியார் ஆரம்பித்து வைத்தார். அது 1957 1970 தான் குவாடலூஃபின் ஒரு நகரிலே ஒரு நிமிடத்தில் பெய்த மழை 1.5 அங்குல மழை உலகத்திலே இதுவரை பதியப்பட்ட மிக பெரும் மழை வீழ்ச்சியாக இந்த மழை வீழ்ச்சி கருதப்படுகிறது. இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தில் நடந்த தொடருந்து விபத்திலே 212 பேர் உயிரிழந்ததும் இன்று போல் ஒரு நாளில்தான். அவையோடு இன்னும் ஒன்றை சொல்ல வேண்டும். செவ்வாய் அறிவியல் ஆய்வுக்கூடம் கியூரியோசிட்டி தரை உளவியுடன் செவ்வாய் கோளை நோக்கி ஏவப்பட்டது. இன்று போல் ஒரு நாளில் 2011 இலங்கையில் பயணிகள் காசோலை வழங்கும் நடைமுறை நிறுத்தப்பட்டது. 2013 இன்று போல் ஒரு நாளில்தான்.